உன்னை நான் கூட்டிட்டு போய் கஜேந்திரன் கிட்ட ஒப்படைச்சா நான் மனுஷனே இல்லம்மா. நீ போ, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கிருபானனை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. சரி, அது என்னோட பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புமா. என்ன அப்படி பாக்குற? இந்த பாரு, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நீ கிளம்பி போயிடு, இல்லைன்னா சிக்கலாயிடும்மா. கிளம்பு. அவன் எந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ள நீ சீக்கிரம் கிளம்புமா. நாம அப்புறம் பேசலாம். முதல்ல கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். ஆமா, ஒரு நிமிஷம். என்ன பாரு, பக்கத்துல மெட்ராஸ் பஸ் வரும், அதுல ஏறி போயிடு. உங்களை இப்படி விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அதான் என்னை காப்பாத்திக்கிட்டேன்ல. நீ போ, நான் என்ன பாத்துக்கிறேன். நீ போ 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 போமா, போ போ. சொல்லுங்கஜா. நீ சொன்ன மாதிரியே உன் ஆள் அவளை கூட்டிட்டு வந்துட்டான். பரவாயில்லப்பா, உன் ஆளு பயங்கர கில்லிதான். நான் தான் சொன்னேன்ல, கர்ணா ரொம்ப விசுவாசி. ஆமா, விசுவாசிதான். உன்னோட ஆளு நட் ரோட்ல கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். நான் மட்டும் வரலன்னு வையன், இவ இன்னொரு முறை தப்பிச்சிருப்பா. சரி கிருபா, இதுக்கு மேல அவளை நான் பாத்துக்கிறேன். உன்னோட உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாடே வா. டே கர்ணா, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம அந்த தம்பி வர ஏதோ மயக்கத்தில் இருக்கான் போல. 2 பேரும் பார்த்து கிளம்புங்க, சரியா? வர வாடி. என்னடி தப்பிச்சு ஓடனா? உன்னை பிடிக்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறேன்னு பாத்தியா? இனிமே நீ நினைச்சாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடி. அது மட்டும் இல்ல, உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை எவன் வந்தாலும் தடுக்க முடியாத. ஏன் அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாத. ஏறி ஏறு, போ போடி. பசுபதி, வண்டியறா. உட்கார். ஏய், புறா அவள, புறா. கயிறுடி. புடி. சீக்கிரம். ஏய், புறா. சொன்னா கேளு. ஏய், கத்தாதங்க. நான் சொல்றல. ஏய், காத்துன அவ்வளவுதான். விடுங்கறானே. கட்டா. நல்லா கட்டா. இது கட்டா. டேய், விடுங்கறானே. கட்டா நல்லா. இல்லடா. ஏய், கத்தாதங்க. என்னடா கட்டிட்டீங்களா? அண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, வாங்கண்ணே. ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம என்ன கண்ணத்துல அரைஞ்சிட்டல. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என்ன முறைக்கிற? திமுரு இன்னும் அடங்கலையாடி? அடக்குறண்டி. அடக்குற அடக்குற.
அண்ணே சிரிக்கிறா பாருண்ணே சிரிக்கிறா. சிரிக்கிறாளா? ஹே, 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 ஹே. டேய், பயம் தெரியாம இருக்கிறதுக்கு சிரிக்கிறாடா. இதெல்லாம் நடிப்பு. ஏய், இந்த நடிப்பெல்லாம் பார திறக்கிற வரைக்கும் தான். பார ஓபன் பண்ணதும் உன் வாழ்க்கை முழுக்க சிரிக்கவே முடியாத அளவுக்கு பண்றே. பண்ற பண்ணி காட்டுறே. கெண்ணி அடிச்சிட்டல, இங்கே கிடந்து சாவு. இருக்குடா உங்களுக்கு இருக்கு. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளுக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த சேலையை கட்டி சீக்கிரமா அவளை தயார்படுத்தி கொண்டு வா. மாமா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மாமா. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நான் இப்போ இன்னொருத்தரோட பொண்டாட்டி. ஏய், இன்னொரு தடவை இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு சொன்னேன்னு வைய, எனக்கு கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். ஒவ்வொரு முறை இப்படி சொல்லும் போது எனக்குள்ள பத்துக்கிட்டு எரியுது. இத பார், நீ என்னோட பொண்டாட்டி, அவ்வளவுதான். மாமா நான் தான் உங்க பக்கமே வரது இல்லையே. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்களேன். நான் மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணுமா? உனக்கு நான் தாலியை கட்டு நேரத்துல எவனோ ஒருத்தன் வந்து உன் கழுத்துல தாலியை கட்டு கூட்டு போவான், பொண்டாட்டின்னு கூப்பிடுவான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இத பாரு, மரியாதை இந்த சேலையை கட்டிட்டு சீக்கிரமா வா, தயார் பண்ணிட்டு கூட்டு வா. சரிங்க ஐயா. சேலையை கட்டுங்க, நேரம் ஆச்சு. ஏமா, உன்கிட்ட தான் சொல்றேன், காதல விழலையா? நான் பாத்ரூம் போகணும். சீக்கிரமா போயிட்டு வா. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நான் அவரோட மனைவி. என்ன உங்களுக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிறது எப்பவுமே நடக்காது மாமா. என்ன லக்ஷ்மி, எங்க இருந்தவளை கூட்டிட்டு வந்து மணமடையில உட்கார வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலியும் கட்ட போற. இப்ப கூட நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்க. இத பார், உன் கழுத்துல நான் தாலிய கட்டுறேன்டி. அப்புறமா நீயே கஜேந்திரனோட பொண்டாட்டின்னு சொல்லுவடி. ஒரு நிமிஷம் மாமா. நீங்க என்ன தூக்கிட்டு வரும்போது நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நீங்க கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டீங்கன்னு. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஆமா மாமா. அதனால நான் அப்பவே அரளி விதைய அரைச்சு சாப்பிட்டுட்டேன். ஏ லக்ஷ்மி, என்ன